Welcome to everyone. This is a NEET branch. Part one unit and dimension first part பார்க்கலாம். Unit and dimensions பொறுத்த வரையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரெண்டாவது த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்ற டாபிக் இருக்கும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா errors. Fourth one significant fingers இருக்கும். significant fingers ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட். இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது லீஸ்ட் கவுண்ட் இருக்குது. லீஸ்ட் கவுண்ட்டில் வெண்ணெய் காலிப்பர்லாம் கூட வரும். ஸ்க்ரூ காக்கேஜ் வரும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வருது. டைமென்ஷனல் ஃபார்முலா அண்ட் டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ், டைமென்ஷனல் அனலைசிஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். Applications parla checking the dimensional consistency of equations, to convert a physical quantity from one to another system of units, reducing relation among the physical quantities, limitations of dimensional analysis. இதை பற்றி இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்கள் என்சிஆர்சி நோட்ஸ் மேக் பண்ணுறப்போ பார்க்க வேண்டியதுன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்துங்க. த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், சிக்னிஃபிகண்ட் ஃபிங்கர்ஸ், டைமென்ஷனல் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷனல் ஃபார்முலே அண்ட் டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ், டைமென்ஷனல் அனலைசிஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் நீட் டாபிக்ஸை தந்திருக்காங்க என்டிஏ. அதை பற்றி இங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸில் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்ட் நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்ட்டு ஃபஸ்ட்டு யூனிட் பற்றி படிக்கலாம், அதில் குவான்டிட்டி பற்றி ஃபஸ்ட்டு படிப்போம். ஏன்னா அந்த குவான்டிட்டிக்கு தான் யூனிட்ஸ் டெரிவ் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி, நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரெண்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் விச் கேன் பி மெஷர்ட், விச் கேனாட் பி மெஷர்ட். விச் கேன் பி மெஷர்ட் அப்படின்னா அது நம்மளை ஃபிசிக்கலாக தொட்டு அது எவ்வளோ தூரம் இருக்குது, என்ன எப்படி போயிட்டுருக்கு, எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ வெயிட்டில் இருக்குதுன்னா அதெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ணி அப்சர்வ் பண்ணி நம்மளால் மெஷர் பண்ண முடியும். பட் நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர்மெண்ட் பண்ண முடியாது, பட் அதை அப்சர்வ் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் மாஸ், டிஸ்டன்ஸ், ஸ்பீட் அண்ட் செகண்ட் கூட சொல்லலாம். ஓகே, ஓகே செகண்ட் இது போல். நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு அம்மாவோட லவ், ஆங்க்ரி, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகேவா, இது நம்ம மெஷர் பண்ணவே முடியாது. ஓகே, நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, பட் ஆனால் இட்ஸ் லைக் எ குவான்டிட்டி. ஓகே, அப்புறம் மெஷர்மெண்ட்னா என்ன? மெஷர்மெண்ட்னா என்ன? இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் கம்பேரிங் it is a process of determining how large or small a physical quantity is as compared to the basic reference. ஓகே, பேசிக் ரெஃபரன்ஸ் கூட கம்பேர் பண்ணி அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் அந்த ஒரு ஆப்ஜெக்டுடைய அந்த ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பட் நமக்கு பேசிக் ரெஃபரன்ஸாக நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு குவான்டிட்டியுடைய அளவு வச்சுருப்போம். அந்த அளவு வச்சு மற்ற பொருட்களுடைய அளவை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதுபோல் பேசிக்காக நம்ம ஒன்று பேசிக் பண்ணி தான் மற்றதை காணணும். ஸோ அதுபோல் கம்பேர் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட். பேசிக் ரெஃபரன்ஸ் the physical quantity is as compared to the basic reference standard. This standard is called the unit. Okay, for example, இது 1 centimeter. இதெல்லாம் நமக்கு தெரியும். This is noun. இப்போ இப்படி இருக்குது.
இப்போது இந்த ஒன்றத்தை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இது வந்து 3 சென்டிமீட்டர் 1 2 3 ஓகே. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேசிக் ரெஃபரன்ஸ். ஓகே, இந்த 1 சென்டிமீட்டர் வந்து பேசிக் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த பேசிக் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சு திஸ் 1 சென்டிமீட்டர் வைப்போம். இந்த சென்டிமீட்டர் வச்சு நம்ம எல்லாத்துக்கும் காணப்படும். ஸோ திஸ் இஸ் பேசிக். ஓகே, ஸோ பேசிக் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் வச்சு தான் மற்ற நம்ம கண்டுபிடிப்போம். தட் இஸ் கால்டு யூனிட். மெஷர்மெண்ட் இட் இஸ் ஏ மெத்தட் ஆஃப் கம்பேரிங். ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறது. நம்ம பேசிக்காக ரெஃபரன்ஸ் வச்சு ஒன்றத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் மெஷர்மெண்ட். இட் இஸ் ஏ ஃபிசிக்கல் ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மினிங். ஏன்னா ஃபிசிக்கல் நம்ம டச் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக அப்சர்வ் பண்ணுவோம். டிட்டர்மினிங் ஹவு லார்ஜ் ஆர் ஸ்மால் ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது, சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக அந்த லைவாக நம்ம அது மெஷர்மெண்ட் பண்ணுவோம். A physical quantity is as a compared to basic reference standard. The standard is called the unit. To express the measurement, we need to express the measurement we need two things. Yes, unit, magnitude of quantity. For example, how many times that unit is considered in quantity. ஒரு குவான்டிட்டியில் அந்த யூனிட் எத்தனை டைம்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர். இந்த 1 அப்படின்னு 1 இஸ் ஏ குவான்டிட்டி. ஏன்னா ஒரு லைன் 1 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த 1ன்றதும் இந்த ஒரு சின்ன லைனுக்கான அந்த ஒரு சைஸ்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த சைஸு ஆக்சுவலி குவான்டிட்டி. சென்டிமீட்டர்ன்றது யூனிட். எத்தனை டைம்ஸ் வந்து இந்த யூனிட் இந்த குவான்டிட்டியில் இருக்குன்னா 1 டைம். இந்த யூனிட் இந்த குவான்டிட்டியில் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம் இருக்குது. 5 kg. கேஜின்றது யூனிட். எத்தனை டைம்ஸ் இது குவான்டிட்டியில் இருக்குது? இந்த யூனிட் 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ how many times that unit is considered in quantity. குவான்டிட்டியில் எத்தனை டைம்ஸ் இந்த யூனிட் இருக்குது? அது கேஜியாக இருக்கலாம், சென்டிமீட்டராக இருக்கலாம், செகண்டாக இருக்கலாம், எனிதிங். ஸோ அந்த யூனிட்ஸ் எத்தனை டைம்ஸ் குவான்டிட்டியில் இருக்குது. ஸோ அதுதான் ஆக்சுவலி மெஷர்மெண்ட். அதுதான் யூனிட். மேக்னிடியூட் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த 5 இந்த 1ன்றது தான் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் எப்பவுமே நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்னிடியூடுன்றது அந்த 5 டைம்ஸ் 1 டைம் 3 டைம்ஸ் அப்படின்றது மேக்னிடியூட். யூனிட்ன்றது அந்த குவான்டிட்டியில் அந்த மேக்னிடியூட் எத்தனை டைம்ஸ் அந்த ஒரு யூனிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு ஆப்போசிட்டாகவே சொல்லலாம். மீன் அதுக்கு அப்போசிங்காக சொல்லலாம், கொஞ்சம் மாற்றியும் சொல்லலாம். யூனிட்ன்றது கேஜி அண்ட் சென்டிமீட்டர், தட் இஸ் யூனிட். மேக்னிடியூட் ஆஃப் த குவான்டிட்டி அப்படின்றது 1 500. இதுதான் ஆக்சுவலி மெஷர்மெண்ட். ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூட் இருக்கணும், யூனிட்டும் இருக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்.